ஹாய் வணக்கங்க. இப்போ நான் ரத்னகிரி அருள்மிகு பாலமுருகன் கோயிலுக்கு வந்தேங்க. ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சேலம்லேருந்து ரத்னகிரி முருகன் கோயிலுக்கு வரணுன்னா 218 கிலோமீட்டர் ஆகுங்க. வேலூர்லேருந்து 15 கிலோமீட்டர் ஆகுதுங்க. இந்த கோயில் 14வது நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குங்க. 1980 இந்த கோயில் பாலமுருகன் அடிமை அப்படிங்கிற சுவாமிகளால் புதுப்பிக்கப்பட்டிருக்குங்க. என்ட்ரன்ஸ்லேயே பெரிய ஆர்ச்சு, படிக்கட்டு வழியாகவும் போகலாங்க. ஒரு 150லேருந்து 200 படிக்கட்டுக்குள்ளே இருக்குங்க. காரு, டூ வீலர் இப்படியும் போகலாம். ஒரு சின்ன தார் ரோடு போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங் எல்லாமும் ஃப்ரீயாக இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு சின்ன மலை, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? சாதாரண மலை அமைப்பானது பின்னர் கல் கோயிலாக மாற்றி அமைக்கப்பட்டு இருக்காங்க. 14வது நூற்றாண்டில் புலவர் அருணகிரிநாதர் இந்த கோயிலில் ரத்னகிரி வாழ் முருகனே இளைய வாராமாரர் பெருமானே அப்படின்னு பாடியிருக்காருங்க. இங்கே படியேற்ற இடத்துல ஒரு சின்ன விநாயகர் இருக்காருங்க. மலை மேலே ஒரு விநாயகர். அவரை தரிசனம் பண்ணிட்டு வரோம். அங்கே முருகன் பக்கத்தில் இங்கே 2 கோலங்களில் காட்சி தராருங்க. ஒன்று வள்ளி தெய்வயானையுடன் இருக்காருங்க, மற்றொன்று குரு கோலம்ங்க. குழந்தை பாக்கியம் தரத்தில் இவர் மிக புண்ணியமான தலமாக ரத்னகிரி முருகன் கருதப்படுறாருங்க. இந்த கோயிலில் 7வது படை வீடுன்னு சொல்கிறாங்கங்க. கோயில் அடிவாரத்தில் துர்கைக்கு தனி சன்னதி இருக்குங்க. தங்கத்தில் ஆன கொடிமரம் இருக்குங்க. இங்கே முருகன் 4 கைகளோட ஆயுதங்கள் ஏந்தியபடி இடதுபுறம் நோக்கிய மயிலுடன் காட்சி தராருங்க. கிரானைட் கற்களால் ஆன தேரில் பிரதான தெய்வமான பாலமுருகன் சிலை நிறுவப்பட்டிருக்குங்க. கர்ப்பகிரகம் கிரானைட் கற்களால் ஆனது மற்றும் சோழர்களோட கட்டிடக்கலைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. சன்னதியை சுற்றி சுவரில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, முருகர், பிரம்மர், துர்கை, சண்டிகேஸ்வரர் இவங்க சிலையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். கோயிலில் அழகான சிற்பங்கள், ஓவியங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கங்க. பாலமுருகன் அடிமை அப்படின்ற சொல்லுக்கு ஏற்ப மூலஸ்தான கரிவறையில் முதல் படியில் அமர்ந்து அடியார்களுக்கு அருளாசி வழங்குறாருங்க. பாலமுருகனையும் பாலமுருகன் அடிமையையும் ஒன்றாக சேர்ந்து தரிசனம் செய்கிறோங்க. அது ரொம்ப மன நிறைவாக இருந்ததுங்க. அவர் ரொம்ப எளிமையாக இருக்காருங்க. உடல் முழுவதும் விபூதி. அவர் கண் அவ்வளோ தீட்சண்யம் கலந்த அருட்பார்வையாக இருந்ததுங்க. டெய்லியும் இங்கே 300 பேருக்கு மேலே அன்னதானம் போடுறதா சொல்கிறாங்கங்க. ஒரு கோண வடிவில் பெரிய தெப்பக்குளம் இருக்குங்க. இது போன வருஷம் பிப்ரவரியில் இது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போகணுன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சாயந்தரம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. இது என்னோடய சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. டீனா ராஜா.